வட மாநிலங்களை புரட்டி போடும் கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாதுகாப்பு கருதி மக்கள் நிவாரண முகாம்களில் நாள் கணக்கில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கு, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. குறிப்பாக அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மொரிகான் அருகில் உள்ள கிராமங்களுக்குள் நீர் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேறி வரும் மக்கள் நீரில் மூழ்கிய எரிவாயு அடுப்பு, மரச்சாமான்களை மேடான இடங்களுக்கு எடுத்துச் சென்று உலர வைத்து வருகின்றனர். அசாமின் கோலாஹத் மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டும் மழையால் சாலைகள், குடியிருப்புகள் கண்ணுக்கு தெரியாதவாறு எங்கும் வெள்ளம் சூழ்ந்து ஆறு போல் காட்சியளிக்கிறது. அசாம் தலைநகர் குவஹாட்டியிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. பிரம்மபுத்திரா ஆற்றை ஒட்டியுள்ள கோயிலிலும் வெள்ளம் புகுந்து சிலைகளை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. மிசோரம் மாநிலம் ஜுவாங்டுய் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரு குழந்தை, தம்பதி என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலத்திலும் கனமழையால் சாலைகள், வீடுகள், விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஜுனாகத், வல்சாத் போன்ற இடங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே சாலைகளில் நீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பாதுகாப்பு கருதி வெள்ளம் தேங்கிய 2 சுரங்க பாதைகளை போக்குவரத்து போலீசார் மூடினர். டெல்லியிலும் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வடமாநிலங்களில் அடுத்த 4 நாட்கள் கனமழை நீடிக்கும் என்றும், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.